விநாயகர் வழிபாட்டிற்கு ஏற்ற 22 வகையான மலர்களும் அவற்றின் பலன்களும். விநாயகரை மஞ்சள், சந்தனம், சாணம் என எந்த பொருளில் பிடித்து வைத்து வழிபட்டாலும் அதில் எழுந்தருளி அருள் செய்வார். அருகம்புல், எருக்கம்பு ஆகிய இரண்டும் விநாயகருக்கு விருப்பமான மலர்களாக சொல்லப்படுகிறது. ஆனால் இவை தவிர இன்னும் சில மலர்களும் விநாயகர் வழிபாட்டிற்கு உகந்ததாக சொல்லப்படுகிறது. விநாயகருக்கு எந்த மலரை படைத்து வழிபட்டால் என்ன பலன் கிடைக்கும் என்பதனை இந்த ஆன்மீக பதிவினில் நாம் அறிந்து கொள்வோம். வாழ்க வளமுடன். ஸ்ரீ ஞானவாசல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனின் அன்பு வணக்கங்கள். விநாயகர் வழிபாட்டிற்கு ஏற்ற மலர்களும் பலன்களும். 1. புன்னை. புன்னை மரத்தின் பூக்களை படைத்து வழிபடுவதால் நோய்கள் குணமாகும். திருமணத் தடை, பாவங்கள் நீங்கி புண்ணியம் சேரும். செல்வம் பெருகும். துன்பங்கள் நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும். 2. மந்தாரை. மந்தாரை பூவை படைத்து வழிபடுவதால் செல்வ செழிப்பு உண்டாகும். நோய்கள் நீங்கும். மன அமைதி கிடைக்கும். ஆன்மீக முன்னேற்றம், திருமண யோகம் ஆகியவை கிடைக்கும். 3. மகிழம். மகிழம்பூ படைத்து வழிபடுவதால் மன அமைதி, மகிழ்ச்சி, ஐஸ்வர்யம், சகல காரிய வெற்றி, சத்ருநாசம் ஆகியவை உண்டாகும். 4. பாதிரி. பாதிரி பூ படைத்து வழிபடுவதால் கடன்கள் தீரும். நன்மைகள் அதிகரிக்கும். எடுத்த காரியங்களில் வெற்றி உண்டாகும். எடுக்காத புண்ணியகதி உண்டாகும். நல்ல எண்ணம் கொண்ட விருப்பங்கள் நிறைவேறும். சுகமான வாழ்க்கை கிடைக்கும். 5. அரளி. அரளிப்பூ படைத்தால் கடன் நீங்கும். குடும்ப ஒற்றுமை, மன அமைதி ஏற்படும். 6. ஊமத்தை. ஊமத்தை பூ படைத்து வழிபட்டால் பில்லி சூனியம் போன்ற தீய சக்திகள் விலகும். மன அமைதி கிடைக்கும். 7. சம்பங்கி. சம்பங்கி பூ படைத்து வழிபட்டால் மன அமைதி, மகிழ்ச்சி, நன்மைகள் கிடைக்கும். 8. மாம்பு. மாம்பு படைத்து வழிபடுவதன் மூலம் மங்கள நிகழ்வுகள் நடைபெறும். அதிர்ஷ்டத்தை தரும். வளம், செழுமை தரும். 9. எருக்கம்பு. எருக்கம்பு படைத்து வழிபடுவதால் எதிர்மறை சக்திகள் விலகி குறைகள் நீங்கும். மகிழ்ச்சி, செல்வம், ஆரோக்கியம் கிடைக்கும். 10. முல்லை. முல்லைப்பூ படைத்து வழிபடுவதால் தீமைகள் விலகி நன்மைகள் உண்டாகும். எண்ணங்கள் ஈடேறும். 11. கொன்றை. கொன்றை படைத்து வழிபடுவதால் தடைகள் நீங்கும். ஆற்றல் பெருகும். வாழ்வில் செழிப்பு உண்டாகும். மன அமைதியும் பக்தியும் அதிகரிக்கும். 12. தாமரை. தாமரை படைத்து வழிபடுவதால் தடைகள் விலகும். தடைகளற்ற வெற்றி கிடைக்கும். செல்வ வளம் உண்டாகும். தூய்மையான பக்தி, செழிப்பு ஆகியவை பெற முடியும். 13. செங்கழுநீர். செங்கழுநீர் படைத்து வழிபட்டால் காரிய தடைகள் விலகும். வெற்றியும் செல்வ செழிப்பும் பெருகும். இது விநாயகருக்கு மிகவும் விருப்பமான மலராகும். 14. செவ்வரளி. செவ்வரளி பூ படைத்து வழிபடுவதால் தடைகள் நீங்கி மங்கள காரியங்கள் நடைபெறும். 15. செண்பகம். செண்பகப்பூ படைத்து வழிபடுவதால் ஞானம், அறிவு, செல்வ வளம் பெருகும். விநாயகரின் அருள் கிடைக்கும். தடைகள் நீங்கும். 16. வில்வம். வில்வம் பூ படைத்து வழிபட்டால் தொழில் மற்றும் அரசியலில் வெற்றி கிடைக்கும். அதிகார பதவி, நிதி ரீதியாக வளர்ச்சி, ஆன்மீக வளர்ச்சி ஆகியவை கிடைக்கும். 17. குருந்தை. குருந்தை பூ படைத்து வழிபட்டால் செல்வ வளம் பெருகும். மன அமைதி கிடைக்கும். தீமைகள் நீங்கும். விநாயகரின் அருளால் எண்ணங்கள் ஈடேறும். 18. பவளமல்லி. பவளமல்லி பூ படைத்து வழிபடுவதால் மனதில் நேர்மறை எண்ணங்கள் வளரும். ஞானம் பெருகும். அறிவின் துணை கிடைக்கும். தீமைகள் விலகும். ஜாதி மல்லி. ஜாதி மல்லி பூ படைத்து வழிபடுவதால் மன அமைதி, செல்வ வளம் கிடைக்கும். தீமைகள் நீங்கி நன்மைகள் அதிகரிக்கும். மாதுளம். மாதுளம் பூ படைத்து வழிபட்டால் ஞானம், அறிவு, செல்வம், வெற்றி கிடைக்கும். 21. கண்டங்கத்தரி. கண்டங்கத்தரி பூ படைத்து வழிபடுவதால் லட்சுமி கடாட்சம் கிடைக்கும். விநாயகரின் அருளால் துன்பங்கள் நீங்கி சுகமான வாழ்க்கை அமையும். 22. செம்பருத்தி.
செம்பருத்தி பூ படைத்து வழிபட்டால் மகிழ்ச்சி, செழிப்பு, வெற்றி கிடைக்கும். இந்த முறையில் விநாயகருக்கு பிடித்தமான மலர்களை அவருக்கு சாற்றி விநாயகப் பெருமானின் பரிபூரண அருளை பெற்று வாழ்வில் வளமோடு வாழ்வோம். இந்த பதிவினை உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு பகிர்ந்திடுங்கள். மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றியும் வணக்கத்தையும் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம். எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.